ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். மட்டன் குழம்பும் அப்புறமா சிக்கன் பக்கோடாவும் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க அம்மா செய்வாங்களாமா, வெங்காயம் தக்காளி எல்லாம் வறுத்துட்டு அதில் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வதக்கி போட்டு குழம்பு செய்வாங்களா, அது ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அவங்க தான் அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம இந்த மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி அதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். இதே போல் பண்ணால் சிக்கன் கூட நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு குழம்பு. 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கனும் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கனுக்கு வந்து நம்ம மசால் தடவி வச்சிடலாம். அப்போ நம்ம கடைசியில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இல்லையா? அதனால இப்போ சிக்கனுக்கு மசால் தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடு தான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கடலை மாவு 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், நம்ம கையில் எடுத்தால் இந்த மாதிரி 1 கொத்து மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சிக்கனுக்கு வந்து மசாலா தடவி வச்சுட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். அப்புறம் அது நம்ம சமையலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கட்டும். எப்படி 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும் இல்லையா, அந்த வரைக்கும் ஊறினா போதும். 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா இப்போ அரைச்சிடலாம். மசால் வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது போல் ஒரு 6லேருந்து ஒரு 7 போல் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் இந்த அளவுக்கு ஒரு பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு துண்டு தேங்காயில் பாதி தேங்காய் சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா 1/2 கிலோ தானே சேர்க்குறோம், அதனால். அடுத்து சின்ன தக்காளியாக 1 தக்காளி. ரொம்ப பெரிய தக்காளி சேர்த்துறாங்க, சின்ன தக்காளி போதும். தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1, 2, 3, இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1, 1/2. இதையும் வதக்கிடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா பொடி போட்டதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பார்த்திங்கன்னா குழம்பு தாளித்து வெங்காயம்லாம் வதக்கி விட்டுட்டுருக்கலாம். அதுக்குள்ளே இது ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மட்டன் சேர்த்துருவோம். மட்டன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுடலாம். லைட்டாக வதக்கி விட்றப்பையேவும் நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுக்கலாம். மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குட்டியெல்லாம் வெட்ட வேணாம், ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸாகவே. நீங்கள் மட்டன் எந்த சைஸுக்கு போட்டிருக்கணும் அதே சைஸுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கை வெட்டிக்கோங்க. அதே போல் தோலையும் எடுக்க தேவையில்லை, தோலோடு சேர்த்து போடுங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து மட்டன் குழம்புல போட்டு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, நீங்கள் மட்டன் சாப்பிட்றத விட உருளைக்கிழங்கு தான் விரும்பி சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், ஏன்னா 1/2 கிலோ தானே, அதனால் ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான்.
உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் ஒரு 5 நிமிஷம் வதங்குறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் டைம் நமக்கு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி வெங்காயம்லாம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ மட்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் வதங்கி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. அந்த மட்டனில் இந்த தண்ணியெல்லாம் வதங்கி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். இப்போ இதில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருவோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மசாலா வதக்கிடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கணும் இல்லைன்னா தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் தண்ணி ரொம்ப தண்ணிக்கு இது கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால அளவுக்கு அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வெந்து வத்தவும் செய்யாது. நம்ம குக்கரில் நம்ம ஊற்றுற தண்ணி எவ்வளவோ அதே அளவு அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் நம்ம வேக வைக்கிறப்ப தான் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வத்தும். அதனால குக்கரில் ஊற்றுறப்ப மட்டும் நல்லா பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க. அளவுக்கு அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ கரெக்டாக போட்டாச்சு. மட்டனுக்கு உப்பு வந்து முன்னாடியே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த உப்பு வந்து சரியாக இருக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. உங்களுக்கு இந்த டைமில் உப்பு பத்தலை குழம்புக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் விசில் போட்டாச்சு. 5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை வேக வைப்போலையே, அதனால் 5 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வரதுக்குள்ளே நம்ம சாப்பாடு இன்னொரு அடுப்பில் வச்சு விட்றலாம். இப்போ சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதில் நம்ம எப்பயும் போல் 1.5 படி அரிசி போட்டோம். இப்போ தண்ணி 3 படி ஊற்றிக்கலாம். 2 3 உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீமெல்லாம் சூப்பராக இறங்கிருச்சு பாருங்கள். சூப்பராக கறி வந்து நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதித்து வேகட்டும் குழம்பு. அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நல்லா மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பர். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம சில்லி பொரிச்சிக்கலாம். சாப்பாடு வச்சு விசில் ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி பொரிச்சிக்கலாம். நல்லா மசால் வந்து ஊறி இருக்குது. ரொம்ப எல்லாம் மசால் வந்து இதில் ஒட்டிகிட்டு இருக்காது. நம்ம பிசைஞ்சு வைக்கிறப்போ அந்த மசால் வந்து சிக்கனில் லைட்டாக தான் பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு பிசைஞ்சு வைக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரிச்சுக்கலாம். ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து போடுங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான். போட்டதுமே நம்ம திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் டைம் விட்டு அதை கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். பாருங்கள், போட்டதுமே நம்ம திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பினதுமே பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. பார்த்திங்களா, இதுக்காக தான் சொல்கிறது. உடனே திருப்பி போடக்கூடாது. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, பார்க்குறதுக்கே எவ்வளோ மொறுமொறுப்பாக தெரியுது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக பாருங்கள், மொறுன்னு இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்ல மல்லித்தலை கருவேப்பிலை இந்த மணத்தோடு இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சில்லியும் ரெடி பண்ணிட்டோம். மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடோட ஸ்டீமும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சாதம்
மட்டன் குழம்பு மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலாவை வந்து நம்ம வதக்கி அரைச்சி ஊற்றியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு. இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நிறைய டைம் கேட்டிருந்தாங்க. செரின்ஸ் கிச்சன்லேயும் கேட்டிருந்தாங்க, நம்ம செரின் வீட்டு சாப்பாட்லேயும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு இது. உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டுட்டிங்கனால இதை விட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து வந்து சிக்கனை வச்சு பக்கோடா ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்போயுமே சில்லி இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வறுக்கிறப்போ அதோட மனமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் சில்லி இது. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டில் சகருக்கு பண்ணியிருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் மட்டன் குழம்பு, இதே போல் சிக்கன் வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.